சுபிக்குழுவில் இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆசிரியர்களே, தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது வட்டார கல்வி அலுவலர் தேர்வு BEO எக்ஸாம் 2025. இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய நமது சுபிக்குழு ஆசிரியர்கள் கவனத்திற்கு நம்முடைய சுபிக்குழுவின் சார்பாக இந்த தேர்விற்கான பயிற்சி வகுப்புகளானது நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த பயிற்சி வகுப்பு சொல்லி பார்க்கும் பொழுது நம்ம 2 வழிமுறைகளை பின்பற்றணும். இந்த பயிற்சி வகுப்புல ஒன்று பார்த்தீங்கன்னா ஒன்லைனர் பயிற்சி வகுப்பு. ஒன்லைனர்ங்கிறத ஒன்று கொடுக்குறோம். இரண்டாவது பார்த்தீங்கன்னா கொஸ்டின் அண்ட் ஆன்சர். சரிங்களா, கொஸ்டின் அண்ட் ஆன்சர் நம்மளுடைய கொஸ்டின் பேங்க் கிட்டத்தட்ட 50,000 கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த கொஸ்டின் அண்ட் ஆன்சர் கொஸ்டின் பேங்கோட கிளாஸ் சொல்லி பார்த்தீங்கன்னா 2 வழிமுறைகளை பின்பற்றும். இந்த வட்டார கல்வி அலுவலர் தேர்வை எடுத்துக்கிற பொழுது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மார்ச் 2026 எக்ஸாம் சொல்லி பார்க்கும்போது அதிகபட்சமாக இனி ஒரு பார்த்தீங்கன்னா 3-4 மாதங்கள் இந்த காலத்துல எல்லாத்தையுமே நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணி ஆகணும் என்பதற்காக நம்ம என்ன செய்யறோம், இந்த பயிற்சியை இந்த ப்ராசஸ்ல பண்றோம். இந்த ஒன்லைனர் சொல்லும் பொழுது உங்களுக்கு யூனிட் வைஸா ஃபர்ஸ்ட் யூனிட் தமிழ், இதற்கான பயிற்சியும் கடைசியாக இருக்கக்கூடிய சைக்காலஜி, தமிழ் சைக்காலஜி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பயிற்சியாக நம்ம ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கொடுக்குறோம். ஒரு நாள் தமிழ், அடுத்த நாள் சைக்காலஜி, அடுத்த நாள் தமிழ், அதுக்கு அடுத்த நாள் சைக்காலஜிங்கிற ப்ராசஸில் இந்த சைக்காலஜி முடிஞ்சோன்னே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் முடிஞ்சோன்னே இங்கிலீஷ், சைக்காலஜி முடிஞ்சோன்னே GK. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒன்லைனர் ப்ராக்டிஸ் நம்ம யூடியூப் சேனல்லையே ஃப்ரீயாக கொடுத்துறோம். அடுத்தபடியாக இந்த கொஸ்டின் பேங்க் சொல்லி பார்க்கும் பொழுது நம்மளுடைய வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய பகுதி என்று சொல்லி பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ், மேக்ஸ். கிட்டத்தட்ட 24 வினாக்கள். அதே போல சயின்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 24. சோசியல் டிபார்ட்மெண்ட், இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 30 வினாக்கள். சரிங்களா, அப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30, 24, 54, 78 கொஸ்டின்ஸ். சரிங்களா, 78 கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா இதுல இருந்து இருக்கு. இதுல நம்ம என்ன செய்யறோம், சயின்ஸு, சோசியல், மேக்ஸு, இதுல பார்த்தீங்கன்னா கொஸ்டின் அண்ட் ஆன்சரா ப்ராக்டிஸ் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ்னால இதனுடைய ப்ராக்டிஸ். இது முடிஞ்ச பிறகு மற்ற சப்ஜெக்டுக்குன்னு ஒரு ப்ராசஸ் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வட்டார கல்வி அலுவலர் தேர்விற்கு 4th பேட்ச் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நவம்பர் 23 இந்த 4th பேட்ச் நம்ம ஆரம்பிச்சு ஸ்டடி மெட்டீரியல், கொஸ்டின் பேங்க், அதே மாதிரி டெஸ்ட் பேட்ச் கிட்டத்தட்ட 200 வினாக்களை உள்ளடக்கிய டெஸ்ட் பேட்ச் நம்ம கண்டக்ட் பண்ணி கொண்டு போறோம். இதெல்லாம் என்ன ப்ராசஸ்னா, இந்த தேர்வில் வெற்றி பெற்றே ஆக வேண்டும். ஸ்டடி மெட்டீரியல், கொஸ்டின் பேங்க் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நம்ம இப்பவே கிரியேட் பண்ணிட்டோம். இனிமே பின்புங்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாத அளவுக்கு எல்லாத்தையுமே உருவாக்கிட்டோம். அதை அப்படியே நீங்க இந்த 3 மாத காலங்களில் ஃபாலோ பண்ணணுங்கிறது தான் சுபிக்குழுவினுடைய வேண்டுகோள். அதற்கு தகுந்தாற் போல எல்லாத்தையுமே நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. அதுல இன்றைய பயிற்சி வகுப்பானது கல்வி உளவியல்ல இருந்து முதல் பயிற்சியை நம்ம ஆரம்பிக்கிறோம். நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் யூனிட் பார்த்தீங்கன்னா மனித வளர்ச்சியும் முன்னேற்றமும். சரிங்களா, மனித வளர்ச்சியும் முன்னேற்றமுங்கிறது நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய முதல் டாபிக். அதை தான் பார்த்தீங்கன்னா இன்றைய பயிற்சியில் நம்ம முழுமையாக தொகுத்து பார்க்க போகிறோம். இதை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், 2 பகுதியாக மனித வளர்ச்சியை 2 பகுதியாக பிரிக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா முதல் பகுதி இன்றைய பயிற்சி. வளர்ச்சினா என்ன, மனித வளர்ச்சி நம்ம சொல்றோம். அதுல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் growth, வளர்ச்சினா என்ன, அதற்கான வரையறை சொல்லி பார்க்கும் பொழுது ஸ்டான்லி ஹால், அதே மாதிரி அர்னால்டு கீசல், பியாஜே, ஹெர்லாக், இவங்கெல்லாம் வளர்ச்சியை குறித்த கோட்பாடுகள் வரையறையை கூறியவர்கள். பொதுவாக அந்த வளர்ச்சி சொல்லி பார்க்கும் பொழுது உடல் மற்றும் எடையில் ஏற்படக்கூடிய சீரான மாற்றங்களை நாம் என்ன செய்யறோம், வளர்ச்சி என்று கூறுகிறோம். வளர்ச்சி என்பது உடல் மற்றும் எடையில் ஏற்படக்கூடிய சீரான மாற்றம்.
அதே மாதிரி மரபு, மரபு என்பது என்ன? பிரான்சிஸ் கால்டன், அதே மாதிரி கார்ல் பியர்சன். ஸோ இவங்க பாத்தீங்கன்னா மரபை குறித்து வரையறைக்குரியவர்கள், மரபு நிலைவாதிகள். ஒரு குறிப்பிட்ட பண்புகள் ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படுவது மரபு என்று அழைக்கப்படுகிறது. ஒரு குறிப்பிட்ட பண்புகள் ஒரு தலைமுறையிலிருந்து மற்றொரு தலைமுறை, அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படுவது மரபு. அப்ப வளர்ச்சி என்பது என்ன? வளர்ச்சி என்பது உடல் மற்றும் எடையில் ஏற்படக்கூடிய சீரான மாற்றம். அதே மாதிரி மரபு என்பது ஒரு குறிப்பிட்ட பண்புகள் ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படுதல். சூழ்நிலை, சிச்சுவேஷன். சூழ்நிலைவாதி யாருன்னு கேட்ட ஜேபி வாட்சன். நம்மை சுற்றியுள்ள பல்வேறு விதமான தூண்டல்களை நாம் சூழ்நிலை என்று கூறுகிறோம். அடுத்து முன்னேற்றம். ஹெர்லாக்கின் கூற்று, உடலில் ஏற்படும் முறையான சீரான வளர்ச்சியே முன்னேற்றம் என்று அழைக்கப்படுகிறது. சோசியல் சைக்காலஜி, சமூக உளவியல் மக்களின் சிந்தனை, உணர்வுகள் மற்றும் நடத்தைகளை அறிவியல் ரீதியாக ஆய்வு செய்தலாகும். மாரல், ஒழுக்கம், நல்லதும் சரியானதும் ஒழுக்கம் என்று அழைக்கப்படுகிறது. அதாவது நீதி, நேர்மை மற்றும் அறப்பண்புகள் மற்றும் அரசியல் பகுத்தறிவு, தார்மீக வளர்ச்சி, வாழ்நாள் தொடர்ச்சி. அடுத்து பாருங்க, ஹென்றி ஹெர்பர்ட் ஹென்றி ஹெர்பர்ட். அவருடைய காலத்தை பார்த்துக்கோங்க. அமெரிக்க உளவியலாளர். இவர் யாருன்னா அமெரிக்க உளவியலாளர். 1899 கிளார்க் பல்கலைக்கழகத்துல PhD முனைவர் பட்டம் பெற்றவர். 1912 ஹாலிகாக் குடும்பம் என்ற புத்தகத்தில் பலவீனமாக பெற்றோர்களின் நெறிபிறல் நடத்தைகளை இவர் ஆய்வு செய்தார். இவ்வகை பண்புகள் அடுத்த தலைமுறையை பாதித்தது என்பதை எடுத்துக்கூடியவர் யாருன்னா இவர்தான். குற்றவாளிகள், சமூக விரோதிகள். இவர்கள் குற்றவாளிகள், சமூக விரோதிகள், இவர்கள் பாத்தீங்கன்னா எடுத்துக்காட்டாக கூறியவர் இவர். கோடார்ட். இவருடைய முக்கிய பங்களிப்பு என்ன? இந்த கோடார்ட் அவர்களுடைய முக்கிய பங்களிப்பு சொல்லி பார்க்கும் பொழுது, பீனே சைமன் நுண்ணறிவு சோதனைகளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யாருன்னா இந்த கோடார்ட். 1908 ஆண்டு பீனே சைமன் நுண்ணறிவு சோதனைகளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர். இராணுவ ஆல்பா பீட்டா சோதனை குழுவின் உறுப்பினராக இருந்தவர். 1917 முதல் 19 1917 முதல் 1919 வரை இராணுவ ஆல்பா பீட்டா சோதனை குழுவின் உறுப்பினர் இந்த கோடார்ட் என்பவர். ஓஹியோ மாநில பல்கலைக்கழகத்தின் அசாதாரண மற்றும் மருத்துவ உளவியல் பேராசிரியர் யாருன்னு கேட்டாலும் இவர் தான். 1922 1938. மனநலம் குன்றியவர்களுக்காக முதல் உளவியல் ஆய்வகத்தை மனநலம் குன்றியவர்களுக்காக 1910 உருவாக்கினார். சிறப்பு கல்வியை கட்டாயப்படுத்தும் முதல் அமெரிக்க சட்டம் 1911 உருவாக தயாரிக்க உதவியவர் யார்? கோடார்ட். இவர் தான் என்ன செய்யறாரு? இந்த ஹாலிகாக் குடும்பம் என்ற புத்தகத்துல பெற்றோர்களின் நெறிபிறல் நடத்தைகளை ஆய்வு செய்தவர். இவர் எழுதிய புத்தகம் சொல்லி பார்க்கும் பொழுது ஹாலிகாக் குடும்பம் 1917. சரிங்களா? ஹாலிகாக் குடும்பம் 1912. பலவீனமான மனம் 1914. இளம் குற்றவாளிகள் 1921. இது பாத்தீங்கன்னா
இவர் எழுதிய புத்தகம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரிச்சர்ட் டக்டேல் நியூயார்க்கில் மலை பிரதேசத்தில் வசிக்கக்கூடிய ஒரு குடும்பத்தின் மரபு பண்புகளை ஆய்வு செய்தவர் யார்னா ரிச்சர்ட் டக்டேல் என்பவர். எடுத்துக்காட்டு, பலவீனமான நடத்தை பண்புகள் ஆய்விற்கு உட்படுத்தப்பட்டன. பலவீனமான நடத்தை கொண்டவர்களின் உலகம் குற்ற செயல்பாடுகள் மற்றும் வறுமையில் மூழ்கியது, நோய் மற்றும் அழிவு. அடுத்து பாருங்க, சிரில் பர்ட் ஒழுக்கம் மற்றும் நெறிபிறல் நடத்தைகளை ஆய்வு செய்தவர் சிரில் பர்ட் என்பவர். இந்த சிரில் பர்ட் ஒழுக்கம் ஆய்வு செய்தவர் சொல்லியாச்சு. அடுத்து பாருங்க, நுண்ணறிவினை வளரும் மரத்துடன் ஒப்பிட்டார். நுண்ணறிவுகளை டக்டேல் என்பவர் நுண்ணறிவினை வளரும் மரத்துடன் ஒப்பிட்டார் 1950ஆம் ஆண்டு. காரணி பகுப்பாய்வுகள் மூலம் நுண்ணறிவை அளவிட்டார். மனித நுண்ணறிவுக்கான காரணம் குரோமோசோம்கள் என்று கூறியவர் இவர். இவர் எழுதிய புத்தகம் இளம் குற்றவாளிகள் 1925, இளம் குற்றவாளிகள், பின்தங்கிய குழந்தைகள் 1937, மன காரணிகள் 1940, ESP உளவியல் 1972. இது ஃபுல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இவர் எழுதிய புத்தகம். அடுத்து பார்க்கக்கூடியது இரட்டையர்கள் ஆய்வு, ட்வின் ஸ்டடி, இரட்டையர்கள் ஆய்வு. 1875 பிரான்சிஸ் கால்டன் ஒரு இரட்டையர்கள் மற்றும் இருகரு இரட்டையர்களை ஆய்வு செய்தார். அப்ப இந்த பிரான்சிஸ் கால்டன் இந்த ஆண்டு 1875 ஒருகரு இரட்டையர்கள் இருகரு இரட்டையர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆய்வு செய்தவர். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இவர் என்ன செய்றாங்க, ஃபவுண்டர். எதுக்கு ஃபாதர் ஆஃப் ட்வின் ஸ்டடி அண்ட் பிஹேவியர்ஸ் ஜெனடிக்ஸ், சரிங்களா, என்று அழைக்கப்படக்கூடியவர் பிரான்சிஸ் கால்டன். அடுத்து பாருங்க, ஒருகரு இரட்டையர்கள்னா யாரு? சரிங்களா, ஒரு கருமுட்டை ஒரு உயிரணுவுடன் இணைந்து கருவுறுதல் நடைபெறுவது. ஒரு கருமுட்டை ஒரு உயிரணு இணைந்து கருவுறுதல் நடைபெற்று பின்பு அந்த கருமுட்டை இரண்டாக பிரிகிறது. அப்படி இரண்டாக பிரிவதை நாம் என்ன சொல்றோம், ஒருகரு இரட்டையர்கள் என்று சொல்றோம். அனைத்து மரபு பண்புகளும் சமமாக பிரிந்து வருகிறது. இந்த ஒருகரு இரட்டையர்கள் சொல்லும் பொழுது அனைத்து மரபு பண்புகளும் சரியாக பிரிந்து வருகிறது. ஒரே மாதிரியான மரபு பண்புகளை கொண்ட ஒருகரு இரட்டையர்கள் ஒரே மாதிரியான நுண்ணறிவையும் மற்றும் நடத்தைகளையும் கொண்டவர்கள். ஆனா சூழ்நிலை மாறும் பொழுது நுண்ணறிவு மாறுவதாக இவர் என்ன செய்யறாரு, குறிப்பிடுகிறார். அப்ப ஒரு கருமுட்டை ஒரு விந்தணு உருவாகி அந்த கருமுட்டையானது இரண்டாக பிரிவதை ஒருகரு இரட்டையர்கள் சொல்றோம். இவர்கள் மரபு பண்பு சமமாக இருக்கும். அடுத்து இருகரு இரட்டையர்கள், தனித்தனியான இரட்டையர்கள் தனித்தனி உயிரணுவுடன் இணைந்து கருவுறுதல் நடைபெறுவது. ஒரே சூழ்நிலையில் வளரும் பொழுது இருகரு இரட்டையர்கள் ஒரே மாதிரியான நுண்ணறிவை பெற்றனர். மரபு பண்புகள் மாறுவதால் நுண்ணறிவும் மாறுகிறது. இருகரு இரட்டையர்களுக்கு மரபு பண்புகள் மாறுவதால் நுண்ணறிவும் மாறுகிறது. அடுத்து இந்த ஒருகரு இரட்டையர்கள் அவர்களை குறித்த ஆய்வு. ஒருகரு இரட்டையர்களை ஆய்வு செய்தவர். இந்த ஒருகரு இரட்டையர்களை பற்றி டார்ன்டைக் ஆய்வு செய்துள்ளார். டார்ன்டைக் என்பவர் ஒருகரு இரட்டையர்களை பற்றி ஆய்வு செய்துள்ளார். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஹெர்மன் வெர்னர் சைமன்ஸ் 1924
ஒருகரு இரட்டையர்களின் ஒரே மாதிரியான திறமைகளை ஒப்பிட்டு ஆய்வு செய்தார். யாரு? ஹெர்மன் வெர்னர் சைமன்ஸ் 1924 ஒருகரு இரட்டையர்களின் ஒரே மாதிரியான திறமைகளை ஒப்பிட்டு ஆய்வு செய்தார். 1922 ஜாப்லான்ஸ்கி மனித கண்களில் ஒளி விலகலுக்கு பரம்பரை பங்களிப்பை ஆராய்ந்தார். யாரு? ஜாப்லான்ஸ்கி என்பவர் மனித கண்கள்ல ஒளி விலகலுக்கு பரம்பரை பங்களிப்பை ஆய்வு செய்தவர். 52 இரட்டையர்களின் கண்களை பரிசோதித்தார். இடையே உள்ள வேறுபாடுகளின் அளவை ஒப்பிடுவதன் மூலம் பண்பின் பாரம்பரியத்தை அளவிட முடிந்தது. இது அவருடைய முதல் அறிக்கை செய்யப்பட்ட பாரம்பரிய கிளாசிக்கல் இரட்டையர்களை குறித்த ஆய்வு. ஒருகரு இரட்டையர்கள் 100%, இருகரு இரட்டையர்கள் 50% ஒளி விலகல் பிழையின் பகுப்பாய்வு என்பதை தொகுத்து வெளியிட்டவர். சரிங்களா? அடுத்து பாத்துங்க, 1979 30 செட்டு, அதே மாதிரி பாத்தீங்கன்னா 15,000 கொஸ்டின்ஸ், இரட்டையர்களின் மனதிறன், சொற்களஞ்சியம், நினைவு, எண் கணக்குகள், இடமாற்றம் பற்றி யாரு ஆய்வு செய்தார்னா பேகன். சரி, 1979. அதே மாதிரி பவுச்சர்ட், போகர்ட்ஸ், இவங்க பாத்தீங்கன்னா ஒருகரு இரட்டையர்கள் ஆய்வு செய்தவர்கள். சமூக பண்பாட்டு வாய்ப்புகளை விட கல்வி நுண்ணறிவை அளிப்பதாக மற்றும் பயிற்சிகள் 70%. சரிங்களா? அதாவது பாத்தீங்கன்னா ஜெனடிக்கல் டிஃபரண்டும் 30% என்விரோமெண்டல் இருக்குது. பிறப்பிலிருந்து 39 மீண்டும் இணைந்தார்கள் என்று கூறுகிறார் பவுச்சர்ட், போகர்ட்ஸ். இவங்க ஒருகரு இரட்டையர்கள் ஆய்வாளர்கள். 30% மரபு நிலையும் 70% மரபு நிலை. அதே மாதிரி 30% சூழ்நிலை. மெக்கிரா. அடுத்து பாருங்க, மெக்கிரா என்பவர் 1932 ஒருகரு இரட்டையர்களுடைய உடல் இயக்க திறன்களை ஒப்பிட்டு ஆய்வு செய்தார். ஒருகரு இரட்டையர்களின் உடல் இயக்க திறன்களை ஒப்பிட்டு ஆய்வு செய்தவர் யார்? மெக்கிரா. இதுல ஜானி மற்றும் ஜிம்மி என்ற இரட்டையர்களை ஆய்வுக்கு உட்படுத்தியவர்கள் ஜானி மற்றும் ஜிம்மி. இதில் ஒரே விதமான நீச்சல் பயிற்சி மற்றும் சறுக்கு விளையாட்டுகள் பயன்படுத்தப்பட்டன. இந்த ஒருகரு இரட்டையர்களின் உடல் இயக்க திறனுக்கு பாத்தீங்கன்னா ஆய்வு செய்ய பயன்படுத்தப்பட்டது நீச்சல் பயிற்சி மற்றும் சறுக்கு விளையாட்டுகள் பயன்படுத்தப்பட்டன. இந்த ஆய்வுல வளர்ச்சி மற்றும் நடத்தைகளின் இடைவினை செயல்பாடுகளை யார் ஆய்வு செய்தார்? பாத்தீங்கன்னா இந்த மெக்கிரா என்பவர் இந்த ஆய்வுல வளர்ச்சி மற்றும் நடத்தைகளின் இடைவினை செயல்பாடுகளை ஆய்வு செய்தார். அடுத்து பாருங்க, சிரில்பர்ட். 1964 முதல் 1964 53 ஒருகரு இரட்டையர்களின் நுண்ணறிவினை ஆய்வு செய்தவர். ஒருகரு இரட்டையர்களின் நுண்ணறிவை ஆய்வு செய்தவர் யாருன்னா சிரில்பர்ட். 53 ஒருகரு இரட்டையர்களின் நுண்ணறிவை ஆய்வு செய்தார். இதுல ஆண்கள் மற்றும் பெண்களின் ஒழுக்க நிலைகள் மற்றும் இளம் குற்றவாளிகளை பற்றி ஆய்வு செய்தார். இது ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா ஒருகரு இரட்டையர்கள் குறித்த ஆய்வு. அடுத்து முதிர்ச்சி கோட்பாடு. அர்னால்டு கீஷல் மற்றும் தாமஸ் இருவரும் சேர்ந்து முதிர்ச்சி கோட்பாடு பற்றிய ஆய்வினை மேற்கொண்டவர்கள். அப்ப பாருங்க, முதிர்ச்சி
கோட்பாடை பற்றிய ஆய்வை மேற்கொண்டவர்கள் யாருன்னு கேட்டா அர்னால்டு கீசல் மற்றும் தாமஸ். 1925 ஏல் பல்கலைக்கழகத்தினுடைய குழந்தைகளின் வளர்ச்சி மற்றும் முதிர்ச்சி நிலைகளை இவர்கள் ஆய்வு செய்தனர். 12,000க்கும் மேற்பட்ட குழந்தைகளின் வளர்ச்சி முதிர்ச்சி நிலைகளை பாத்தீங்கன்னா வீடியோ முறையில் பதிவிட்டனர். இதனால் இவரின் ஆய்வுகள் சிறந்த உற்றுநோக்கல் முறை என்று அழைக்கப்படுகிறது. சிறந்த உற்றுநோக்கல் முறை, அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, சிறந்த உற்றுநோக்கல் முறை என்று அழைக்கப்படுகிறது. குழந்தைகள் கற்பதற்கு போதுமான வயது எதுனா 6.5 வயது என இவர்கள் கூறினார்கள். முதிர்ச்சியின் காரணமாக குழந்தைகள் பிறர் தொடுவதை விரும்புவதில்லை. கண்கள் மற்றும் கைகளின் ஒருங்கிணைப்பு முதிர்ச்சியின் மூலமே தோன்றுகிறது. குழந்தைகளின் கற்றல் மற்றும் செயல்பாடுகள் முதிர்ச்சியின் காரணமாக நடக்கிறது. குழந்தைகளின் கற்றல் மற்றும் செயல்பாடுகளானது முதிர்ச்சியின் காரணமாக நடக்கின்றது. ஆளுமை வளர்ச்சிக்கு பரஸ்பர இடைவெளி என்ற கருத்தையும் கீசல் தாம்சன் பயன்படுத்தினார். குழந்தைகளின் வளர்ச்சி விகிதம் நரம்பு மண்டலத்தில் வளர்ச்சியை பொறுத்தது. குழந்தைகளினுடைய வளர்ச்சி விகிதமானது எதை பொறுத்து அமைகிறதுனா நரம்பு மண்டலத்தின் வளர்ச்சியை பொறுத்து. ஷெபேலா காடல் தலை முதல் கால் வரை முறையான வளர்ச்சி அடைதலை கூறினார். இதன் மூலம் கை மற்றும் கண்களின் ஒருங்கிணைப்புகள் வளர்ச்சி அடைகின்றன. பிராக்சிமோடெக்ஸ்டல் இது குழந்தைகளின் பக்கவாட்டு வளர்ச்சியை குறிப்பிடுகிறது. பிராக்சிமோடெக்ஸ்டல் என்பது என்ன கேட்டாங்கன்னா குழந்தைகளினுடைய பக்கவாட்டு வளர்ச்சியை குறிப்பிடுகிறது. குழந்தைகளின் வளர்ச்சி சூழல் மற்றும் மரபு பண்புகளால் பாதிக்கப்படுகிறது. குழந்தையினுடைய வளர்ச்சியை பாதிக்கக்கூடிய காரணிகள் எதுனா சூழ்நிலை மற்றும் குழந்தைகளினுடைய வளர்ச்சியானது சூழ்நிலை மற்றும் மரபு பண்புகளால் பாதிக்கப்படுகிறது. சூழ்நிலை மற்றும் மரபு பண்புகள். அப்படி பார்க்கும் பொழுது இதனை முதிர்ச்சி குழந்தைகள் உறக்கம் மற்றும் உணர்வு செயல்முறைகளை அட்டவணைப்படுத்துகிறது என்று நிரூபித்தவர் கீசல். இதனை சுய கட்டுப்பாடு மற்றும் சுய ஒழுக்க முறை என்றார். குழந்தைகளின் உடல் இயக்க நடத்தைகள் என்பது தாயை நோக்கி கண்கள் மற்றும் கைகளை திருப்புதல் சமச்சீரற்ற வளர்ச்சிகள் பொதுவானது என்று கூறியவர் கீசல். நல்லா பாருங்க, குழந்தைகளின் உடல் இயக்க நடத்தைகள் என்பது தாயை நோக்கிய கண்கள் மற்றும் கைகளை திருப்புதல் சமச்சீரற்ற வளர்ச்சிகள் பொதுவானது என்று கூறியவர் கீசல். குழந்தைகளினுடைய வளர்ச்சி சமநிலை மற்றும் சமநிலையற்ற தன்மைக்கு இடையில் மாறி மாறி ஒரு சூழல் வடிவத்தில் நடத்தை மாறுதல் ஆகும். வளர்ச்சியினுடைய சுழற்சிகள் 6 நிலைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. வளர்ச்சியினுடைய சுழற்சிகள் எத்தனை நிலைகளாக பிரிக்கப்பட்டுள்ளதுன்னா 6 நிலைகள். இவை வாழ்நாள் முழுவதும் மீண்டும் மீண்டும் செய்யப்படுகின்றன. ஒரு சுழற்சி பின்வரும் நிலைகளை கொண்டது. ஒன்று மென்மையானது, முதல்ல இருக்கக்கூடியது மென்மையானது. அடுத்து பிரித்தல், வரிசைப்படுத்துதல், உள்நோக்கி, விரிவாக்கம், நரம்பியல். 2 ஆண்களிலிருந்து வயது மாற்றங்களின் சுருக்கமான மற்றும் திட்டவட்டமான அட்டவணை விளக்க காட்சி பின்வருமாறு கூறப்படுகிறது. வயது 2, 5, 10, 16 மென்மையான ஒருங்கிணைக்கப்பட்ட சமநிலை. வயது 2.5, 5.5 6, 11 என்பது பிரித்தல் சமநிலைமை.
வயது 3 6.5 12 என்பது வட்டமானது சமநிலை வரிசைப்படுத்துதல். வயது 3.5 7 13 விகிதமானது. வயது 4.5 9 15 என்பது உள்நோக்கி வெளியேற்றப்பட்ட தொந்தரவு, அதாவது நரம்பியல் சமநிலை. இந்த நிலைகள் ஒன்றை ஒன்று பின்பற்றும் வரிசையே மிகவும் முக்கியமானது. அர்னால்டு கீசல் ஆராய்ச்சியின் வளர்ச்சி மற்றும் மேம்பாடு 4 பகுதிகளுக்கான நெறிமுறை போக்குகளை நிறுவியது. அர்னால்டு கீசல் இவருடைய ஆராய்ச்சி வளர்ச்சி மற்றும் மேம்பாடு 4 பகுதிகளுக்கான நெறிமுறை போக்குகளை நிறுவியது. ஸோ அந்த 4 என்ன? 1 மோட்டார், 2 தழுவல் அறிவாற்றல், 3 மொழி, 4 தனிப்பட்ட சமூக நடத்தை. 1975 கீசல் மேம்பாட்டு அட்டவணையானது வெளியிடப்பட்டது. முக்கியமானது, அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. கீசல் மேம்பாட்டு அட்டவணை வெளியிடப்பட்டது 1975. 2010 புதுப்பிக்கப்பட்ட இந்த அட்டவணை இன்று உலகம் முழுவதும் பின்பற்றப்படுகிறது. மெயினானது இது புதுப்பிக்கப்பட்டது 2010. இவர் கீசல் எழுதிய புத்தகம் குழந்தைகளின் நடத்தை படம் 1934, 5 முதல் 10 வயதினர் 1946, 10 முதல் 16 வயதினர் 1956. குழந்தை வளர்ப்பில் குழந்தைகளை மையமாக கொண்ட அணுகுமுறைகளை வலியுறுத்தினார். முதிர்ச்சியே கற்றல் மற்றும் பயிற்சியை ஆயுதப்படுத்துகின்றது. முதிர்ச்சியே கற்றலுக்கு உதவுகிறது. இது ஃபுல்லா இவருடைய கூற்று. 1928 ஊனமுற்ற குழந்தைகளுக்கான பள்ளியை கீசல் தொடங்கினார். அடுத்து பாருங்க, முதிர்ச்சி கோட்பாடுகள் கற்றல் கற்பித்தலை மதிப்பீடு செய்வதற்காகவே தோன்றியது. கெசலின் முதிர்ச்சி கோட்பாடு. குழந்தை வளர்ச்சியின் முதிர்ச்சி கோட்பாடு 1925 ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது. குழந்தை வளர்ச்சியின் முதிர்ச்சி கோட்பாடு அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டுன்னு கேட்டாங்கன்னா 1925. டாக்டர் அர்னால்டு கெசல் ஒரு அமெரிக்க கல்வியாளர், குழந்தை மருத்துவர் மற்றும் மருத்துவ உளவியலாளர். அர்னால்டு கெசல் என்பவர் குழந்தை மருத்துவம் மற்றும் மருத்துவ உளவியலாளர். இவரது ஆய்வுகள் பார்த்தீங்கன்னா சாதாரண மற்றும் விதிவிலக்கான குழந்தைகளின் படிப்பு முறை மற்றும் முதிர்ச்சி வளர்ச்சியின் விகிதம் மீது கவனம் செலுத்தியது. கெசல் 1928 ஆண்டு ஏல் குழந்தை வளர்ச்சிக்கான கிளினிக்கல் பணியாற்றிய 50 ஆண்டுகளுக்கும் மேலாக பல கண்காணிப்பு ஆய்வுகளை மேற்கொண்டார். அடுத்து முதிர்ச்சி கோட்பாடு, பிரின்சிபிள்ஸ் ஆஃப் மெச்சூரிட்டி. குழந்தையின் வளர்ச்சி மற்றும் அவர்களினுடைய சூழல் மற்றும் மரபணுக்கள் இரண்டாலும் பாதிக்கப்படுகிறது என்று அவர் நம்பினார். குழந்தையினுடைய வளர்ச்சி மற்றும் அவர்களின் சூழல் மற்றும் மரபணுக்கள் இவை இரண்டால் பாதிக்கப்படுகிறது என்று அறிவர் நம்புகிறார். யாரு? கெசல். சரிங்களா? ஆனால் அவர் குழந்தைகளின் உடலியல் வளர்ச்சியை பெரிதும் ஆய்வு செய்தார். அவர் இந்த செயல்முறையை முதிர்ச்சி என்று அழைத்தார். குழந்தைகளின் வளர்ச்சி விகிதம் நரம்பு மண்டலத்தின் வளர்ச்சியை பொறுத்தது என்பது அவருடைய கூற்று. அடுத்து முதிர்ச்சியின் கருத்து, கான்செப்ட் ஆஃப் மெச்சூரிட்டி. முதிர்ச்சி அடைந்த வளர்ச்சி எப்போதுமே நிலையான வளர்ச்சிகளின் வரிசைகள்ல வெளிப்படுகிறது. முதிர்ச்சி அடைந்த வளர்ச்சி
எப்போதுமே நிலையான வரிசைகளில் வெளிப்படுகிறது என்பதை கவனித்தவர் கெசல். கருவின் இதயம் எப்போதும் வளர்ச்சி அடையும் முதல் உறுப்பு, பின்னர் மைய நரம்பு மண்டலம், அதாவது மூளை மற்றும் முதுகெலும்பு, அதை தொடர்ந்து புற உறுப்புகள். ஸோ இது பார்த்தீங்கன்னா அந்த வளர்ச்சி நிலைகள். பிறந்த பிறகு குழந்தைகள் முதலில் தங்கள் உதடுகள் மற்றும் நாக்குகளின் மீது கட்டுப்பாட்டை பெறுகிறார்கள். பின்னர் அவர்களின் கண் அசைவுகள், பின்னர் அவர்களின் கழுத்து, தோள்கள், கைகள், பிட்டம், விரல்கள், கால்கள் மற்றும் பாதங்கள் ஆகியவற்றின் மீது கட்டுப்பாட்டை பெறுகின்றனர். மகப்பேறுக்கு முந்தைய மற்றும் பிரசவத்திற்கு பிந்தைய வளர்ச்சி இரண்டிலும் ஒரு மரபணு செபலோகாடல், அதாவது தலை முதல் கால் போக்கு உள்ளது. ஒரு குழந்தை வளரும் பொழுது அவர்கள் உட்காரவும், நிற்கவும், நடக்கவும், ஓடவும் கற்றுக்கொள்கிறார்கள். இந்த திறன்கள் நரம்பு மண்டலத்தின் வளர்ச்சியுடன் ஒரு குறிப்பிட்ட வரிசையில் உருவாகிறது. இந்த திறன்கள் ஃபுல்லாமே நரம்பு மண்டல வளர்ச்சியினால் நடக்கிறது. இருப்பினும் வளர்ச்சி விகிதம் குழந்தைக்கு மாறுபடும். வளர்ச்சி விகிதங்கள்ல தனிப்பட்ட வேறுபாடுகள் உள் மரபணு வழிமுறைகளின் விளைவாக இருக்கிறது என்று நம்பியவர் கெசல். வளர்ச்சி விகிதம் ஒரு குழந்தைக்கு மற்றொரு குழந்தைக்கு இடையே வேறுபாடு விகிதமானது தனிப்பட்ட உள் மரபணு வழிமுறைகளின் விளைவு என்பதை அறிந்தவர். பிராக்சிமோடெஸ்டல், இது பக்கவாட்டு வளர்ச்சியை குறிக்கக்கூடியது. வடிவங்களின் ஆய்வு, த ஸ்டடி ஆஃப் பேட்டர்ன். நடத்தை மற்றும் ஆரம்ப கால் மோட்டார் நடத்தை எவ்வாறு உருவாகிறது என்பதை கெசல் ஆய்வு செய்தார். வளர்ச்சியானது அளவின் அடிப்படையில் அல்ல, வடிவங்களின் சிறப்பாக அளவிடப்படுகிறது என்பதை அவர் தீர்மானித்தார். ஒரு வடிவமானது கண் சிமிட்டுதல் போன்ற திட்டவட்டமான வடிவம் அல்லது வடிவம் கொண்டதாக இருக்கலாம். கெசல் செயல்கள் ஒழுங்கமைக்கப்படும் செயல்பாட்டின் வடிவங்களை தேடினார். உதாரணமாக கண் ஒருங்கிணைப்பின் வளர்ச்சியின் படிகள். கை. அடுத்து பாருங்க, பரஸ்பர இடையீடு. இரண்டு எதிர் போக்குகள் படிப்படியாக ஒரு பயனுள்ள சமநிலையை அடையும் வளர்ச்சி செயல்முறையை விவரிக்க கெசல் பரஸ்பர இடைவெளி என்ற வார்த்தையை உருவாக்கினார். அப்ப பரஸ்பர இடைவெளி என்ற வார்த்தையை உருவாக்கியவர் யாருன்னா கெசல். இரண்டு எதிர் போக்குகள் படிப்படியாக ஒரு பயனுள்ள சமநிலையை அடையும் வளர்ச்சி செயல்முறையை விவரிப்பதுதான் பரஸ்பர இடைவெளி என்ற வார்த்தை. எடுத்துக்காட்டாக, ஒரு குழந்தை கைப்பழக்கத்திற்கு விருப்பத்தை வளர்க்கும் போது அவன் அல்லது அவள் முதலில் ஒரு கையை பயன்படுத்துகிறார், பின்னர் மற்றொன்றை பயன்படுத்துகிறார். ஆளுமையின் வளர்ச்சிக்கு பரஸ்பர பின்னடைவு என்ற கருத்தை கெசல் பயன்படுத்தினார். மோட்டார் நடத்தைகளைப் போலவே ஆளுமையும் இரண்டு எதிர் துருவங்களுக்கு இடையில் முன்னும் பின்னுமாக இழுக்கப்படும் என்று கெசல் வலியுறுத்தினார். முன்னும் பின்னுமாக இழுக்கப்படும் என்பதை வலியுறுத்தியவர் கெசல். மோட்டார் நடத்தைகளைப் போலவே ஆளுமையும் இரண்டு எதிர் துருவங்களுக்கு இடையில் முன்னும் பின்னுமாக இழுக்கப்படும் என்று வலியுறுத்தியவர் கெசல். 3 வயதில் தொடங்கி இரண்டு போக்குகளும் ஒருங்கிணைக்கப்பட்டு சமநிலை அடையும் வரை ஒரு குழந்தை உள்முகன் மற்றும் புறமுகன் போக்குகளின் சுழற்சியை கடந்து செல்லும் உதாரணத்தை அவர் கூறினார். 3 வயதுல தொடங்கி இரண்டு போக்குகளும் ஒருங்கிணைக்கப்பட்டு சமநிலை அடையும் வரை ஒரு குழந்தை உள்முகன், அகமுகன், புறமுகன்
போக்குகளின் சுழற்சியை கடந்து செல்லும் வழிமுறைகளை அவர் என்ன செய்யறாரு, உதாரணத்தை கூறினார். யாரு? கெஷல். சரிங்களா? அது மெயினா பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து பாருங்க, வளர்ச்சி முன்னேற்றத்திற்கு தற்காலிக சமநிலை இழப்பு தேவை என்று கெசல் நம்பினார். ஆனால் அதை தொடர்ந்து உயர்மட்ட அமைப்புகளில் மீண்டும் ஒருங்கிணைக்கப்படுகிறது. அடுத்த பகுதி செயல்பாட்டு சமச்சீரற்ற தன்மை. செயல்பாட்டு சமச்சீரற்ற தன்மை. குழந்தைகளின் சமச்சீரற்ற வளர்ச்சி பொதுவானது என்று கெசல் கண்டறிந்தார். மோட்டார் நடத்தைகளில் இது குழந்தையின் டானிக் நெக் ரிப்ளக்ஸில் காணப்படுகிறது. அங்கு குழந்தைகள் தலையை ஒரு பக்கமாக திருப்பி கொண்டு படுத்து கொள்ளவும், தலையை திருப்பி அதே பக்கம் தங்கள் கைகளை நீட்டவும், மறு கையை பின்னால் வளைக்கவும் விரும்புகின்றனர். தலை இது ஒரு ரிப்ளக்ஸ் ஆகும். அங்கு குழந்தை பார்வையை நீட்டி கை அல்லது கால் நீட்சியை நோக்கி செலுத்துகிறது. செல்ஃப் ரெகுலேஷன். பிறந்த குழந்தைகள் கூட தங்கள் சொந்த வளர்ச்சியை கட்டுப்படுத்த முடியும் என்று நம்பியவர் கெஷல். மேலும் குழந்தைகள் சாப்பிடுவதற்கும் தூங்குவதற்கும் தங்கள் சொந்த அட்டவணையை தீர்மானிக்க முடியும் என்பதை நிரூபித்தவர் யாருன்னு கேட்டா கெஷல். ஆளுமை, ஒட்டுமொத்த ஒருங்கிணைப்பு மற்றும் சமநிலை ஆகியவற்றில் சுய ஒழுங்குமுறை வழிமுறைகளை கவனித்தவர் கெஷல். அடுத்து பாருங்க, தியரி ஆஃப் growth அண்ட் டெவலப்மெண்ட். வளர்ச்சி மற்றும் முதிர்ச்சி கோட்பாடுகள். எலிசபெத் ஹெர்லாக் வளர்ச்சி என்பது முறையான தொடர்ச்சியான மாற்றங்களை கொண்டது என்பதை குறிப்பிட்டார். வளர்ச்சி ஒத்திசைவானது மற்றும் இருதரப்பு வளர்ச்சி முதல் ஒன்றுபடுத்துதல் வளர்ச்சியை பின்பற்றுகிறது. மனித வளர்ச்சியை மணி வடிவ வளைகோட்டின் மூலம் விளக்கியவர் இவர். அடுத்து பாருங்க, தியரி ஆஃப் பை ஏஜ் அண்ட் பை ஸ்டேஜ். ஹெர்லாக். வளர் உளவியல். வளர் உளவியல், புக் ஆஃப் டெவலப்மெண்டல் சைக்காலஜி 1953. குமர பருவ வளர்ச்சி, ஆளுமை வளர்ச்சி 1974. ஹெர்லாக் வளர்ச்சி 2 நிலைகளை கொண்டது என்று குறிப்பிட்டார். முதல் நிலையானது பிறப்பிற்கு முந்தைய நிலை, ஸ்டேஜ் ஆஃப். ஹெர்லாக் பாத்தீங்கன்னா வளர்ச்சியை 2 நிலைகளை கொண்டது என்று குறிப்பிடுகிறார். ஒன்று பிறப்பிற்கு முந்தைய நிலை, அடுத்து பிறப்புக்கு பிந்தைய நிலை. இந்த பிறப்புக்கு முந்தைய நிலை சொல்லும் பொழுது ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா வளர்ச்சி நிலை. பிறப்பிற்கு பிந்தைய நிலைகள் சொல்லி பார்க்கும் பொழுது முதிர்ச்சி நிலை. ஒவ்வொன்றுமே இங்க கொடுத்துருக்கோம் இல்லையா? இந்த ப்ராசஸ் தான். இப்ப பாருங்க, ஹெர்லாக் வளர்ச்சி 2 நிலைகளை கொண்டது என்பதை குறிப்பிட்டார். பிறப்பிற்கு முந்தைய நிலை, பிறப்புக்கு பிந்தைய நிலை. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குழந்தை பருவம். எப்ப? 0 முதல் 2 வயது வரை இருக்கக்கூடியதை குழந்தை பருவம். அதே மாதிரி பிள்ளை பருவம் 2 முதல் 12 வயது. 2 முதல் 6 போலி முதிர்ச்சி பருவம், அதாவது கேள்விக்குறி பருவம். வலுவூட்டல் அவசியம். விளையாட்டு பருவம்,
பிள்ளை பருவம். ஸோ இது ஃபுல்லாமே இந்த 2 முதல் 6. 6 முதல் 12 வயது ஆரம்ப பள்ளி, தொடக்க பள்ளி பருவம், ஒப்பார் குழு பருவம், தாழ்வு மனப்பான்மை இங்க தோன்றக்கூடியது. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா 6 முதல் 12 வயது. அடுத்து மெயினா பார்க்கக்கூடியது குமர பருவம். முன்குமர பருவம், பின்குமர பருவம் என்று இது 2ஆக பிரிக்கப்படுகிறது. குமர பருவம் என்பது பொதுவாக 12 முதல் 21 வயது வரை இருக்கக்கூடியதை குமர பருவம் என்று அழைக்கிறோம். ஸோ இதுல முன்குமர பருவம் என்பது 12 முதல் 16 வயது. ஸோ இந்த முன்குமர பருவத்துல தலைமை பண்பு, ஒப்பார் குழு சுதந்திரம், கற்பதற்கான தயாரான பருவம், ஒழுக்க விமர்சன பருவம், சமூகமயமாக்கல், உயர்நிலை கல்வி. ஸோ இது ஃபுல்லாமே முன்குமர பருவத்தில் இருக்கக்கூடியது. பின்குமர பருவம் 16 முதல் 21 வயது வரை இருக்கக்கூடியது. கடினமான நடத்தைகளை கொண்ட பருவம் எதுனா பின்குமர பருவம். ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது முதிர் பருவம் 21 முதல் 65 வரை, 21 முதல் 65 வரை இருக்கக்கூடியது முதிர் பருவம். ஸோ இத முன்முதிர் பருவம், பின்முதிர் பருவம் என்று 2ஆக பிரிக்கிறோம். ஸோ முன்முதிர் பருவம் என்பது 21 முதல் 30 வயது வரை. இதுல வாழ்வியல் கற்றல், குடும்பம், சமூக பொறுப்புகள் இது ஃபுல்லாமே அடங்கி இருக்கக்கூடிய பருவம் எதுன்னு கேட்டாங்கன்னா முன்குமர பருவம். பின்குமர பருவம் முன்முதிர் பருவம். பின்முதிர் பருவம் என்பது 30 முதல் 65 வயது வரை. சமூக தொடர்புகள், பெற்றோரிடம் குழந்தைகளுடன் இணக்கமாக செயல்படுதல் பின்முதிர் பருவத்தில் காணப்படக்கூடியது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா முதுமை பருவம். ஸோ 65 வயதிற்கு மேல் இருக்கக்கூடியது முதுமை பருவம். இதுல நம்பிக்கை இழப்பு காணப்படும். வளர்ச்சி முன்னேற்றம் என்பது உடலியல் வளர்ச்சி, அறிதிறன் வளர்ச்சி, சமூக வளர்ச்சி, மன எழுச்சி வளர்ச்சி ஆகியவற்றை உள்ளடக்கியது. ஹெர்லாக் வளர்ச்சி என்பதன் பொருள் உடலியல் ஏற்படும் முறையான தொடர் மாற்றங்களே என்று கூறினார். ஹெர்லாக் என்பவர் வளர்ச்சி என்பது என்னன்னு சொல்றாருன்னா, வளர்ச்சி என்பது பொருளானது உடலில் ஏற்படும் முறையான தொடர் மாற்றங்களே என்று குறிப்பிடுகிறார். இந்த வளர்ச்சி முதிர்ச்சி மற்றும் அனுபவத்தின் மூலம் ஏற்படுவதாக குறிப்பிடுகிறார். வளர்ச்சிசார் செயல்முறைகள். ஹெலிஹர்ட்ஸ் 1948 எழுதப்பட்ட புத்தகமே வளர்ச்சிசார் செயல்கள் ஆகும். மெயினானது அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, வளர்ச்சிசார் செயல்கள் 1948 ஹெலிஹர்ட்ஸ் என்பவரால் எழுதப்பட்ட புத்தகம். பிறப்புக்கு முந்தைய நிலை சொல்லி ஏற்கனவே நம்ம பார்த்த ஹெர்லாக் அந்த கோட்பாடு. ஸோ 5 நிலைகளாக பிரிக்கப்பட்டிருந்துச்சு, அதை எக்ஸ்பிளைன் பண்ணேன். இப்போ பாருங்க, பிறப்புக்கு முந்தைய நிலை. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 6 நிலைகளை கொண்டது என்று குறிப்பிடுகிறார். பிறப்புக்கு முந்தைய நிலை என்பது 6 நிலைகளை கொண்டது. கற்றல் அடிப்படையானது வாழ்வின் இறுதி வரை தொடர்கிறது. ஸோ இது ஹெவிகட்ஸ் கூற்று. பிறப்புக்கு பிந்தைய நிலை. ஸோ இது 6 நிலைகளை, இதுவும் 6 நிலைகளை கொண்டது. குழந்தை பருவத்தின் வளர்ச்சி பணிகள், நடக்க கற்றல். குழந்தை பருவத்தினுடைய வளர்ச்சி பணிகள் என்னன்னு கேட்டாங்கன்னா, நடக்க கற்றல், உணவு எடுத்துக்கொள்ளுதல், பேச கற்றுக்கொள்வது, உடல் கழிவுகளை அகற்றக் கொள்வது, பாலின வேறுபாடுகள் மற்றும் அடக்கத்தை கற்றுக்கொள்கிறது. கருத்துக்களை உருவாக்குதல், சமூக அறிவை விவரிக்க மொழியை கற்றுக்கொள்வது, படிக்க தயாராகுதல். மெயினானது படிக்க தயாராகுதல். ஸோ இது ஃபுல்லாமே சரியா.
அடுத்து பாருங்க, நடுத்தர குழந்தை பருவம். பெற்றோருடன் நேர்மறை சிந்தனைகளை கொண்டது இந்த நடுத்தர குழந்தை பருவம். வயது 6 முதல் 12. சாதாரண விளையாட்டுகளுக்கு தேவையான உடல் திறன்களை கற்றுக்கொள்வது நடுத்தர குழந்தை பருவம். வளரும் உயிரினமாக ஆரோக்கியமான அணுகுமுறைகளை உருவாக்குதல். பொருத்தமான ஆண் பெண் சமூக பாத்திரத்தை கற்றுக்கொள்வது. வாசிப்பு, எழுதுதல், கணக்கிடுதல் ஆகியவற்றின் அடிப்படை திறன்களை வளர்த்தல். தினசரி தேவையான கருத்துக்களை உருவாக்குதல். மனசாட்சி, ஒழுக்கம் மற்றும் மதிப்புகளின் அளவை வளர்த்தல். தனிப்பட்ட சுதந்திரத்தை அடைதல். ஸோ இது ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த நடுத்தர குழந்தை பருவத்தில் காணப்படக்கூடியது. அடுத்து இளமை பருவத்தின் வளர்ச்சி பணிகள். இளமை பருவம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா குமரப்பருவம் 13 முதல் 18. இரு பாலினத்தவர்களுடன் புதிய மற்றும் முதிர்ந்த உறவுகளை அடைதல். இரு பாலினத்தவர்களுடன் புதிய மற்றும் முதிர்ந்த உறவுகளை அடைதல். ஆண் பெண் சமூக பாத்திரத்தை அடைதல். ஒருவரின் உடல் அமைப்பை ஏற்றுக்கொள்வது. ஒருவரின் உடல் அமைப்பை ஏற்றுக்கொள்வது மற்றும் உடலை திறன்பட பயன்படுத்துதல். பெற்றோர் மற்றும் பிற பெரியவர்களின் உணர்ச்சி சுதந்திரத்தை அடைதல். திருமணம் மற்றும் குடும்ப வாழ்க்கைக்கு தயாராகுதல். பொருளாதார வாழ்க்கைக்கு தயாராகுதல். ஸோ இது ஃபுல்லாமே இந்த பருவத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட். அடுத்து பாருங்க, நடத்தைக்கான மதிப்புகள் மற்றும் நெறிமுறைகள் அமைப்பை பெறுதல். சமூக பொறுப்புள்ள நடத்தையை விரும்புதல் மற்றும் அடைதல். இது ஃபுல்லாமே குமர பருவத்தினுடைய தன்மைகள். அடுத்து பாருங்க, முதிர்ந்த பருவத்தின் வளர்ச்சி. முன்பிள்ளை பருவம் 19 முதல் 30 வரை முதிர்ந்த பருவத்தின் வளர்ச்சி பணிகள் சொல்லி பார்க்கும் பொழுது அதை முன்பிள்ளை பருவம், பின்பிள்ளை பருவம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ஸோ இதுல முன்பிள்ளை பருவம் என்பது 19 முதல் 30 வயது. ஸோ இதுல வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பது முதல்ல இருக்கக்கூடியது. பணிகள் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா, வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பது. ஆண் பெண் சமூக பாத்திரத்தை அடைதல். திருமண துணையுடன் வாழ கற்றுக்கொள்வது. குடும்ப வாழ்க்கை, குழந்தைகளை வளர்ப்பது, வீட்டை நிர்வகித்தல், ஒரு தொழில் தொடங்குதல், குடிமை பொறுப்பை ஏற்றுக்கொள்வது, இணக்கமான சமூக குழுவை கண்டறிதல். ஸோ இது ஃபுல்லாமே இந்த பருவத்தினுடைய முன்முதிர் பருவத்தினுடைய பணிகள். நடுமுதிர் பருவம் அடுத்து 30 முதல் 60 வயது வரை. ஸோ இதனுடைய வளர்ச்சி பணிகள்னா, ஒன்று, வயது வந்தோருக்கான குடிமை மற்றும் சமூக பொறுப்பை அடைதல். பொருளாதார வாழ்க்கை தரத்தை உயர்த்துதல் மற்றும் பராமரித்தல். குமர பருவத்தினர் பொறுப்புள்ள மற்றும் மகிழ்ச்சியான பெரியவர்களாக மாற உதவுதல். வயது வந்தோருக்கான ஓய்வு நேர நடவடிக்கைகள். ஏற்றுக்கொள்வது மற்றும் உடலியல் மாற்றங்கள் வயதிற்கேற்ப சரி செய்தல். வயதான பெற்றோருடன் இணங்கி வாழ்தல். ஸோ இது ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த நடுமுதிர் பருவத்தினுடைய பணிகள். பின்முதிர் பருவம் 60 வயதிற்கு மேல இருக்கக்கூடியது. உடல் வலிமை மற்றும் ஆரோக்கியம் குறைதல். ஓய்வூதியம் மற்றும் குறைக்கப்பட்ட வருமானத்தை சரி செய்தல். கணவன் மனைவியின் மரணத்தை சரி செய்தல். ஒருவரது வயதினருடன் வெளிப்படையான தொடர்பை ஏற்படுத்துதல். சமூக கடமைகளை சிந்தித்தல். திருப்திகரமான வாழ்க்கையை ஏற்பாட்டை நிறுவுதல். வளர்ச்சி சார் புத்தகத்தில் மேற்கண்ட நிலைகளானது வகைப்படுத்தப்படுகிறது.
குழந்தை பருவம், பிள்ளை பருவம், குமரப்பருவம், முதிர் பருவம். ஸோ இது ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வளர்ச்சி சார் புத்தகத்தில் என்ன செய்யப்படுது, இந்த நிலைகளானது வகைப்படுத்தப்படுகிறது. ஸோ அடுத்து பாருங்க, மெயினானது வயது 6 முதல் 9 கடந்த காலத்தின் அனுபவங்களை நினைவு கூறுதல். மீள் பார்வை வயது கேட்டாங்கன்னா 6 முதல் 9 கடந்த கால அனுபவங்களை நினைவு கூறுதல் ஆகும். மனித வளர்ச்சி மற்றும் கல்வி 1953. வளமும் ஆற்று நகர் 1962. அடுத்து சிறப்பு குழந்தைகள் 1987. இதெல்லாம் வளர்ச்சி சார் செயல்கள் குறித்த புத்தகம். வயதான மனிதன் 1953. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய பகுதி சோசியல் சைக்காலஜி, சமூக உளவியல். சார்லஸ் கூலியஸ் 1902. மக்களின் சிந்தனை மற்றும் உணர்வுகள் நடத்தைகளை அறிவியல் ரீதியாக ஆய்வு செய்வது சமூக உளவியல் ஆகும். சமூக உளவியல் என்பது மக்களின் சிந்தனை மற்றும் உணர்வுகள் நடத்தைகளை அறிவியல் ரீதியாக ஆய்வு செய்வது. யாரு கூறுகிறார்னா சார்லஸ் கூலியஸ் என்பவர். சமூக உளவியல் வரலாறுகள் 1800ஆம் ஆண்டுகளில் கிரீக் நாடுகளில் உளவியல் தோற்றம் தொடங்கியது. இந்த சமூக உளவியல் தோற்றமானது இதனுடைய வரலாறு 1800ஆம் ஆண்டுகள்ல கிரீக் நாடுகளில் தோன்றியது. 1864 சமூக உளவியல் குழு தோற்றம் என்ற சொல்லை காட்டன்கோ என்பவர் பயன்படுத்தியதாக 1971ஆம் ஆண்டு லிண்டர் தனது புத்தகத்தில் குறிப்பிட்டுள்ளார். சமூக உளவியல் குழு தோற்றம் என்ற சொல்லானது காட்டன்கோ பயன்படுத்தினார் என்று யார் கூறுகிறார்? லிண்டர் என்பவர் 1871ஆம் ஆண்டு அவருடைய புத்தகத்தில் குறிப்பிடுகிறார். முதல் சமூக உளவியல் பாட புத்தகம் எழுதியவர், முதல் சமூக உளவியல் என்ற பாட புத்தகத்தை எழுதியவர் வில்லியம் மக்டூக்கல் 1908. இரண்டாவது சமூக உளவியல் புத்தகமானது ராஷ் என்பவர் 1908 அதே ஆண்டில். மூன்றாவது சமூக உளவியல் புத்தகமானது ஆல்பர்ட் என்பவரால் 1924 எழுதப்பட்டது. 1932 சார்லஸ் ஜூட் புக் ஆப் சோசியல் சைக்காலஜி எழுதினார். 1920ஆம் ஆண்டுல வில்லே ஹெல்பாக் சமூக உளவியலுக்கான கல்வி நிறுவனம் தொடங்கினார். எங்க? ஜெர்மனி. ஹிட்லர் இறப்பதற்கு முன்னர் 1933 இதற்கு அதிகாரத்தை அளித்தார். தியரிஸ் ஆஃப் சோசியல் சைக்காலஜி, சமூக உளவியல் கோட்பாடுகள் என்னென்ன? சமூக உளவியல் கோட்பாடுன்னு சொல்லும் பொழுது உள பகுப்பாய்வு கோட்பாடு சிக்மண்ட் ஃப்ராய்டு 1891. சமூக கற்றல் கோட்பாடுகள் பாண்டுரா 1977. சமூக மாற்ற கோட்பாடுகள் ஜார்ஜ் ஹமன் 1958. அறிவாற்றல் கோட்பாடுகள் ஜீன் பியாஜே, புருனர், வைகோட்ஸ்கி. ஸோ இவங்க ஃபுல்லாமே அறிவாற்றல் கோட்பாடுகள். குறியீட்டு இடைவினை கோட்பாடுகள் ஜார்ஜ் ஹெர்பர்ட் மீட். சமூக நடத்தியவியலின் தந்தை என்று இவர் அழைக்கப்படுகிறார். சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்க, இது ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா தியரிஸ் ஆஃப் சோசியல் சைக்காலஜி, சமூக உளவியல் கோட்பாடுகள், உள பகுப்பாய்வு கோட்பாடு, சமூக கற்றல் கோட்பாடு, சமூக மாற்ற கோட்பாடு, அறிவாற்றல் கோட்பாடு, குறியீட்டு இடைவினை கோட்பாடு. ஸோ இந்த ஜார்ஜ் ஹெர்பர்ட் மீட் சமூக நடத்தைவியலின் தந்தை. இவரினுடைய முக்கிய கோட்பாடு என்ன? பொருள், மொழி, சிந்தனை. சரிங்களா? பொருள், மொழி, சிந்தனை என்பது இவருடைய முக்கியமான கோட்பாடு. அடுத்து சமூக மாற்றத்தின் பண்புகள்.
சமூக மாற்றங்கள் சீரற்றவை. சமூக மாற்றங்கள் எதிர்பாராதது. சமூக மாற்றங்கள் மன போராட்டம் மற்றும் மன மோதல்களை கொண்டது. சமூக மாற்றங்கள் தற்செயலானது அல்ல. சமூக மாற்றத்தின் வகைகள். மாற்று நிலை. சரி, நல்லா கவனிங்க. இந்த சமூக மாற்றத்தினுடைய பண்புகள்னு கேட்டாங்கன்னா 4. 1, சமூக மாற்றங்கள் சீரற்றவை. 2, சமூக மாற்றங்கள் எதிர்பாராதது. 3, சமூக மாற்றங்கள் மன போராட்டம் மற்றும் மன மோதல்களை கொண்டது. சமூக மாற்றங்கள் தற்செயலானது அல்ல. அடுத்து பார்க்கக்கூடியது சமூக மாற்றத்தினுடைய வகைகள். 1, மாற்று நிலை. 2, மீட்கும் நிலை. 3, மறு சீரமைத்தல் நிலை. போராட்டம் மற்றும் புரட்சி சமூக மாற்றம். இது 4வது நிலை. சமூக மாற்ற கோட்பாடுகள் என்பது 5 வகைப்படும். சமூக மாற்ற கோட்பாடுகள் 5 வகைப்படும். முதல் கோட்பாடு பரிமாண கோட்பாடு. சார்லஸ் டார்வின் 1859 சமூக பரிமாணங்கள் கலாச்சாரம் மற்றும் உயிரியல் வளர்ச்சியை பற்றி குறிப்பிட்டார். 2வது சுழற்சி கோட்பாடு. ஆஸ்வால்ட் ஸ்பெங்குலர் 1918 சமூக மாற்றம் மற்றும் சமூக சிந்தனைகளை பற்றி கூறியவர். இது சுழற்சி கோட்பாடு. சுழற்சி மாற்றம் மற்றும் தோற்ற நிலை பற்றி குறிப்பிட்டவர் யாருன்னு கேட்டா ஆஸ்வால்ட் பெங்குலர். 3வது மனமோதல் கோட்பாடு. மேக்ஸ் வெர்திமர் 1956 உயர்வு தாழ்வு நிலையை எதிர்த்தார் மற்றும் சமூக சமநிலையை பற்றி வலியுறுத்தினார். மனமோதல் கோட்பாடு. 4வது பொருளாதார கோட்பாடு. மாண்டம். சமூக மாற்றம் என்பது பொருளாதார கட்டமைப்பு. சமூக மாற்றம் என்பது உற்பத்தியின் ஆற்றல். ஸோ 2ஐயும் உள்ளடக்கியதுதான் இந்த பொருளாதார கோட்பாடு. இதை உருவாக்கியவர் மாண்டம். 5வது நவீன தொழில்நுட்ப கோட்பாடு. சமூக மாற்ற கோட்பாடு 1958 ஜார்ஜ் ஹோமன் என்பவரால் வெளியிடப்பட்டது. சமூக நடத்தைகளை சமூக மாற்றம் என்று இவர் குறிப்பிட்டார். இந்த சமூக மாற்ற கோட்பாடு 1958 ஜார்ஜ் ஹோமன் என்பவரால் வெளியிடப்பட்டு 3 வகை இதை படுத்தினார். 3 வகைகளாக இதை சமூக மாற்ற கோட்பாட்டை 3 வகைகளாக ஜார்ஜ் ஹோமன் குறிப்பிடுகிறார். 1, வெற்றி முன்மொழிவுகள். 2வது தூண்டல் முன்மொழிவுகள். 3, சமூக தடைகள். சமூக மாற்ற கோட்பாட்டினை வரையறுத்தவர் பேட்டர்ஸ் ப்ளோ 1964 மற்றும் இவருடன் எமர்சன் ரிச்சர்ட் எக்ஸர்சன் 1976. சமூக மாற்ற கோட்பாடை வரையறுத்தவர், அவருடன் மேலும் இருக்கக்கூடியவர். ஸோ இதை மெயினாக பார்த்துக்கோங்க. சமூக மாற்றங்கள் என்பது சமூகத்தின் மதிப்பு மற்றும் எதிர் செயல் அமைப்புகளை பற்றியது. இந்த சமூக மாற்றம் 4 கூறுகளை கொண்டது. 1, நம்பிக்கை, அர்ப்பணிப்பு, பரஸ்பரம், ஆற்றல். ஸோ இது 4ஐயும் பார்த்தீங்கன்னா இந்த சமூக மாற்றங்கள் என்பது 4 கூறுகளை கொண்டது. சமூக மாற்றம் என்பது கலாச்சார மாற்றம். இது 3 முக்கிய கூறுகளை கொண்டது. அதாவது சமூக மாற்றம் என்பது பார்த்தீங்கன்னா என்ன சொல்றோம், சமூகத்தின் மதிப்பு மற்றும் எதிர் செயல் அமைப்புகளை கொண்டதுங்கிறதுக்கான 4 கூறுகளை சொன்னோம். அதே மாதிரி சமூக மாற்றம் கலாச்சார மாற்றம், அதற்கான முக்கிய 3 கூறுகள் புதிய கண்டுபிடிப்பு, கண்டறிதல், பரவல். சமூக மாற்றம் என்பது சமூக அமைப்பு மற்றும் சமூக செயல்பாடுகள் என்று கூறியவர் டேவிட் கிங்ஸ்லி. இந்த கிங்ஸ்லி மற்றும் மூர்
சமூக மாற்ற கோட்பாடுகளை கூறினார். ஸோ அது பார்த்தீங்கன்னா திறமையான நபர்களை ஊக்குவித்தல் வேண்டும். முதல் பாயிண்ட், திறமையான நபர்களை ஊக்குவித்தல் வேண்டும். இதன் மூலம் சமூக சமநிலையை ஏற்படுத்த முடியும். சமூக வெகுமதிகள் மனசாட்சி, பொருளாதாரம், கௌரவம், ஆன்மீகம்,